எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த டைம் மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 ஆகுது. இந்த டைமில் நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டுருக்கோம். அதாவது நான், ஹஸ்பண்ட், அப்புறம் பாப்பா 3 பேரும். நாளைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம ரஷ்ஷாக இருக்க போது. எப்படி சாமி பார்க்க போகிறோம் என்னன்னு தெரியல. சரி சின்ன சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 ஹார்ஸில் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேலஞ்ச் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். பார்ப்போம் எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். 18 மணி நேரத்தில் நம்ம போயிட்டு வர போகிறோம், அதுவும் பஸ்ஸில் சேலத்துலேருந்து திருவண்ணாமலை. பார்க்கலாம் போக முடியுதா இல்லை எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பாப்பாவை தூக்கிட்டு ஃபஸ்ட் டைம் போகிறோம் இவ்வளோ பெரிய கூட்டத்தில். இதுக்கு முன்னாடி பழனி போயிருக்கோம், ஆனால் அதுவுமே செம கூட்டம் தான். ஆனால் அதை சமாளிச்சுக்கிட்டோம். ஆனால் அதை விட டபுள் மடங்கு கூட்டமாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து பஸ் ஏறி நேராக நம்ம திருவண்ணாமலை போய் ரீச் ஆக போகிறோம். ரீச் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிரிவலம் சுற்ற போகிறோம். கிரிவலம் சுற்றி முடித்த உடனே நேராக வந்து நம்ம சாமி பார்க்க போகிறோம். சாமியை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டு பஸ்ஸை பிடிச்சி நம்ம திருப்பி சேலம் வந்து ரீச் ஆக போகிறோம். இதுக்கு வந்து ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த பிளான்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது தான் இந்த விலாகு. 18 மணி நேரத்தில் இது எல்லாமே பண்ண போகிறோம் நம்ம. ஏன்னா இங்கே சேலத்துலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் ஆகும் பஸ்ஸில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் வந்து சக்ஸஸாக முடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்குறது தான். போக போக என்ன அப்டேட் அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு இவர் தான். சரி ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன சார் ஏதோ ஆர்மிக்கு போகிற மாதிரி நிற்கிறீங்க இப்படி? ஆர்மி மேன் சட்டையை அயன் பண்ணி போடணும். எப்படி போட்டிருக்க? ஆர்மி மேன் சட்டையை அயன் பண்ணி போடுவாங்களா? ஆமாம். எஸ் சார். போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒருத்தர் ஆர்மியிலேருந்து ஒருத்தர் தவறிட்டார் தெரியுமா? நம்ம நாட்டுக்காக போர் தொடுக்க போய் நம்ம பாகிஸ்தான் ஃபைட்டில் வந்து ரீசெண்டாக ஒருத்தர் வந்து நம்ம நாட்டுக்காரு தவறிட்டார். அவருக்காக ஆழ்ந்த இரங்கல், மனசார வேண்டிக்கிறோம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு. நம்மளுக்காக அவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க பார்டரில். அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 செகண்ட் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அடுத்த அப்டேட். நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நம சிவாய. பக்தர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம விடிகாலம் 3:30லேருந்து நடந்துகிட்ருக்கோம். செம்ம க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ். நிற்கவே முடியல. அப்படியே இன்ச் பை இன்ச் மூவ் பண்ணாங்க. நைட்டே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம், எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ க்ரௌடு. பாப்பா செம்ம அழுக. க்ரௌடை பார்த்த உடனே அப்புறம் அப்படியே அவ்வளோ சமாதானம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 7 o'clock ஆகுது. இப்போவே பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்காங்கன்னு பாருங்களேன். அப்படியே இப்போவே எல்லாம் ஸ்லோவாக தான் நடக்கிறாங்க. இப்போவும் ஓரளவு க்ரௌடு இருந்துட்டு தான் இருக்குது. க்ரௌடு இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை விட டபுள் மடங்கு நைட்டு இருந்துச்சு. இப்போ இவ்வளவோ பரவாயில்ல. அப்புறம் அப்படியே மூவ் ஆகிட்டே அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயில் பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கடை, பொம்மை கடை. மந்த்லி ஒன்ஸ் இதே மாதிரி போனோன்னா நல்லா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் சொல்லியிருந்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறோன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நைட்டு 1:30க்கு வந்து ரீச் ஆனோம் இங்கே. அப்படியே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு அப்படியே 3:30 இருக்கும் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிட்டு காலையில் 10 மணிக்கு தாங்க முடித்தோம். அவ்வளோ ரஷ்ஷு. இன்ச் பை இன்ச்சு தான் மூவ் ஆச்சு. ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆச்சு. பாப்பா ஒரு டைம் அழுதுட்டாங்க. அப்படியே மூவ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு வந்து சித்ரா பௌர்ணமிக்கு தான் இவ்வளோ
க்ரௌடு வருவாங்க. ஏன்னா சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலு. வருஷத்தில் எல்லா பௌர்ணமியும் வந்தாலுமே சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் இவ்வளோ க்ரௌடு இங்கே வராங்க. இந்த கோயில் வந்து 19ஆம் செஞ்சுரியில் கட்டப்பட்டது. 119 சிற்பிகளால் செதுக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலோட மலையோட ஹைட் வந்துட்டு 2668ங்க. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் இருக்குல்லங்க, அது ரெண்டுத்துக்கும் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். வந்திங்கன்னா நல்லா பார்த்துட்டு நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ரொம்ப க்ரௌடுங்க, குழந்தைய வச்சுட்டுலாம் எங்களால் பார்க்க முடியாது. அதனால் கிரிவலம் மட்டும் சுற்றிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ராஜகோபுரத்துக்கிட்ட நிற்கிறோம். கிட்டத்தட்ட சாமி பார்க்க 6-7 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. சரி குழந்தைய வச்சுட்டெல்லாம் உள்ள நேரம் க்ரௌடில் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபுரத்தில் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு கிளம்பலாம் டிசைட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டு ராஜகோபுரத்துக்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம க்ரௌடாக இருக்குது. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஜனங்களாகவே இருக்காங்க, அவ்வளோ க்ரௌடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 18 மணி நேரத்தில் முடிக்கலான்னு சொல்லி சொன்ன டாஸ்க்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகிப்போச்சுங்க. அவ்வளோ ரஷ்ஷு, செம்ம ரஷ்ஷு. கால் வைக்க கூட இல்லை, ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. நல்லா 2 பேரும் ஒன் டே ஃபேமிலியாக ஒன்றா போயிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிக்கல், எறும்பு ஊறுற மாதிரி ஊறுனாங்க. அப்படியே கொஞ்சம் இடைவெளி கூட இல்லை. நம்ம போய் அந்த இதில் வந்து நின்றாவே போதும், நம்மளை பின்னாடி இருந்து அப்படியே தள்ளிகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி சரியான கூட்டமாக இருந்ததுனால எங்களால் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் மட்டும்தான் எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. கோயிலுக்கு போகவே முடியல. கோயிலுக்கு போகலான்னு தான் ஒரு ஆசையில் இருந்தோம். சரி பாப்பா வந்து வெயிலில் தாங்க மாட்டா அப்படின்றதுனால நாங்கள் கோயிலுக்கு போகல. அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், சாமி பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆகுமா, குழந்தைய வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னனால சரி ஓகே, நெக்ஸ்ட் மந்த் வந்து நார்மல் பௌர்ணமி தானே, அவ்வளோவா ரஷ் இருக்காது அப்படின்ட்டு சரி நெக்ஸ்ட் மந்த் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. இது மாதிரி கண்டினியூவாக வந்து என்ன பண்ணுற? சரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து இந்த மாதிரி ட்ரிப் பற்றி கொஞ்சம் வீடியோஸ் போடலான் இருக்கோம். எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரிப்பு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் நாங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இந்த விளாக் வந்து இதோடு முடியுதுங்க. அடுத்த விளாக் வந்து கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம். அது வந்து கோயில் பற்றியும் இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வெளியில் சும்மா வேறு ஏதாவது அவுட்டிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் இது வந்து ஃபஸ்ட்டு விளாக் போடுறதுனால கொஞ்சம் கோயில் விளாக் மாதிரி போடுறதுனால இது ஃபன்னாக கொண்டு போக முடியல. அதனால் வந்து அடுத்த இது விளாக்லாம் கொண்டு போகும்போது கொஞ்சம் ஃபன்னாகவே கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை சொல்லுவேன். பை பை சொல்லு. Bye. Bye.